ஏம்மா இப்போமே கிளம்பணுமாம்மா? ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு போகலாம்ல? எனக்கு மட்டும் போகணுன்னு ஆசையாம்மா. இங்கே ஆளும் பேருமா பழகிட்டோம், விட்டுட்டு போகவே மனசு வர மாட்டேக்கி. உங்கள் அண்ணங்கார வேற அங்கே கழுதையாக கணைப்பானே, போய்த்தானே ஆகணும். சாயந்தரம் வந்துடுவான். அவன் வர்றதுக்குள்ளே ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டில் போய் இருந்துக்கிடணும். கவலைப்படாதீங்க மாலா, வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுதேன். ஆமாம் மக்கா, அப்படி செய்யவும். பேசாமல் வார வாரம் வந்துடுதோம், சரியா? சரிம்மா, வந்துரு. என் மருமவா மூஞ்சில இன்னைக்கு தான் முழுசா சந்தோஷத்தை பார்க்கேன். இப்போ தான் ரொம்ப நாளைக்கு பிறகு நிம்மதியாக இருக்கா. என் பிள்ளைய பார்த்தது, என் பேராண்டியை பார்த்தது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். இனிமே வார வாரம் என் பேராண்டி கூட விளையாட வந்துடுவேன். பேராண்டி, உனக்கு என்ன வேணும்? பாட்டி அடுத்த தடவை வரும்போது உனக்கு பொம்மை வாங்கிட்டு வரேன் என்ன? பாட்டி, எனக்கு பொம்மைலாம் வேண்டாம். நான் இன்னும் சின்ன பிள்ளையா பொம்மை வச்சு விளையாடுறதுக்கு? நான் பொம்மை வச்சு விளையாட மாட்டேன். எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கிட்டு வாங்க. சரி மக்கா, ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணுமா? என் தங்கத்துக்கு வாங்கிட்டு வரேன். ஏம்மா, அடுத்த தடவை வரும்போது பாப்பாவையும் கூட்டிகிட்டு வாங்கம்மா. சரி டி, அடுத்த தடவை வரும்போது கூட்டிகிட்டு வரேன்னு. அப்போ மாப்பிள்ள, நாங்க கிளம்பட்டுமா? இப்படி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம்னு தெரிஞ்சிருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். உங்க காலில் கையில விழுந்தாது எப்படியாவது நம்ம அளவு சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சிருப்பேன். பரவாயில்ல மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணும்ல. இப்போ தான் அந்த காலம் கூடி வந்திருக்கு. ஏதோ ஒன்று எல்லாம் ஒன்றை சேர்ந்துட்டோம். கடவுள் புண்ணியத்தில் ஒன்றை சேர்ந்துருக்கோம், அதே போதும். எல்லாரும் ஒரு நாள் நேரம் கிடைக்கும் போது வாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு போகணும். நான் கூட்டிகிட்டு போயிட்டேன், ஆனால் பெத்த அம்மா அப்பா நீங்கள் இல்லைல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை போயிட்டு வந்துருவோமே. சரி சம்மந்தி, அப்படியே செய்யுவோம். அடுத்த தடவை வரும்போது போவோன்னு. அத்தை மாமா, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புவோம், அவர் வந்துட போறாரு. இப்பவுமே நேரம் ஆயிட்டு, எப்படி அவன் நம்ம போறதுக்குள்ள வந்துருவானே. பேசாமல் ஒன்று செய்யுங்க சம்மந்தி, காரில் தானே வந்தீங்க. போகிற வழியில் கொஞ்சம் காய்கறி பழங்கள்னு எல்லாத்தையும் வாங்கி காருக்குள்ளே போட்டு கொண்டு போயிருங்க. உங்கள் மகன் கேட்டானா இந்த இப்போ தான் கடைக்கு போய் காய் வாங்க போனோன்னு சொல்லிடுங்க. எப்போ பரவாயில்லையே, சம்மந்தியமா நல்ல நல்ல ஐடியாவா கொடுக்காங்களே. ஏன்னா நானும் என் மருமகளும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா, அப்போ என் மகனை ஏமாத்த இப்படி தான் ஐடியா பண்ணுவோம். அப்ப வீட்டுல எனக்கு தெரியாம தினம் இதான் நடந்துகிட்டு இருக்கோ? வீடுன்னு இருந்தால் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். சரி, அவங்க இருக்காங்களேன்னு பாக்கேன். இல்லைன்னா இப்ப நடக்கிற கதையே வேற. உன்னை பிறவு கவனிச்சுக்கிட்டுதேன். பார்ப்போம். நீ என்னை கவனிக்கிய, நான் உன்னை கவனிக்கனான்னு பார்க்கேன். சரி மைனி, நாங்கள் கிளம்புதோம். மாலா, நாங்கள் கிளம்புதோம். மாப்பிள்ளை, போயிட்டு வரோன்னே. சரி தே, பார்த்து போயிட்டு வாங்க. இம்மா, வீட்டுக்கு போனோன்னு ஃபோன் அடிம்மா. தினம் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரி தங்கம், தினம் உனக்கு ஃபோன் அடிக்கேன். சரி, எல்லாருக்கும் கிளம்புதோம். பேராண்டி, அடுத்த வாரம் வரும்போது தாத்தா உனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கிட்டு வருவேன். சரி தாத்தா. எத்தே, சாப்பாடுன்னு எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சிருக்கேன்னு சொன்னோம்ல, கொண்டு கொடுத்துட்டு வந்துடட்டா? சேர்த்து செஞ்சுருக்கேன்னா மத்தியானமே கொடுத்துருக்கலாம்லம்மா, என்ன இப்போ கொண்டு கொடுக்கேங்க? மத்தியானம் நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாலே எல்லாரும் சாப்பாடு செஞ்சுட்டாகத்தே, அதனால தான் கொடுக்கல. இப்போ நான் ராத்திரிக்கு வச்சுக்கிடுவாங்கல்ல. சரி, அதுவும் சரிதான். சூடு பண்ணி சூடாக கொண்டு போ, ஆறுன சொத்தை கொண்டு போகாத. சரித்தே, எல்லாத்தையும் சூடு பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இன்னும் அடுத்து வீடு வீடா சோறு கொடுக்க போகணுமா? எங்கள் அப்பாவும் அம்மாவும் இப்போ வந்துட்டு போனாங்களே, அதுக்கு காரணமே என் ஃப்ரெண்ட்ஸு தான். அவங்க மட்டும் வந்து உதவி செய்யலைன்னா இப்போ இவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. ஆமா ஆமா, உன் கூட வந்து உங்க ஊர்ல வந்து இருந்து உங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாரும் வந்தாங்கல்ல. சரிதான், போய் கொடுத்துட்டு வா. ஆட்டும். நான் உள்ள போய் படுக்க போறேன், எனக்கு டயர்டா இருக்கு. சும்மா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்த உனக்கே டயர்டாக இருக்குது. இங்கே இவ்வளோ நேரம் வாங்குமாங்கன்னு ஒருத்தி சோத்தெல்லாம் பொங்குனாலே அவளுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும். நானா இப்போ வீடு வீடா போச்சோன்னே அவ தானே போறேங்கா, போயிட்டு வரட்டும். நான் போய் தூங்க போறேன். ஆளையும் மண்டையும் பாரு. எத்தே விடுங்கத்தே, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே ஊரில் இருந்து அம்மா அப்பாவை சமாதானப்படுத்த வந்தது மட்டும்தான் இவருக்கு தெரியும். நம்ம எல்லாம் சேர்ந்து போய் பிச்சை எடுத்தது தெரியாது. நல்லதா போச்சு. அவன் கிடக்கான் கிறுக்கு பைய, அவனுக்கு தெரிஞ்சா கூட நீ பயப்படாத. அத்தை இருக்கும்ல, நான் பார்த்துக்கிடுதேன். சரித்தே, நான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுதேன். ஆட்டு மருமோளே, எல்லாத்தையும் வச்சு கொண்டு போயிரு. சரித்தே. சரி, பொழுதே போக மாட்டேக்கி. எவ்வளோ நேரத்துக்கு இந்த ஃபோன்லேயே வீடியோ பார்த்துட்டு கிடக்க. சரி, ஒரு சேலையை ஆர்டர் போட்டு விடுவோம். வேண்டாம், ஃபோனில் ஆர்டர் போட வேண்டாம். ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க, எல்லா கடையிலையும் கூட்டமாக கிடக்கு. நம்மளும் கடையில் போய் சேலை எடுப்போம். ஆடி தள்ளுபடியில் கடையில் போய் எடுத்தாதான் கடைக்காரன் நல்ல 1000 ரூபா சேலையை 300 ரூபாய்க்கு தள்ளுபடியில் தருவான். நம்ம ஃபோனில் வாங்கினோம்னா அவன் தள்ளுபடியெல்லாம் தரமாட்டான். அதனால நம்ம கடைக்கு போகிறதா நல்லது. ராதா, தூங்குதியோ? வாட்டி, என்ன இன்னைக்கு பூரா ஆளையே காணும்? எங்கள் அப்பா அம்மா வந்திருந்தாங்கல்ல, அதான் வரல. ஆமாம், எல்லாரும் சொன்னாங்க. மரத்தடியில் உட்காந்து கதை பேச போனோம். அப்போ தான் லட்சுமி அக்கா எல்லாரும் சொன்னாங்க.
இன்னைக்கு உங்க வீட்ல சரியான விருந்தாமல்ல. ஆமாட்டி, இன்னைக்கு விருந்து தான். சாப்பாடு செஞ்சு முடிக்க 3 மணிக்கிட்ட ஆயிட்டு. அதனால தான் கொண்டு வரல. நீங்கள் எல்லாரும் அதுக்கு முன்னாலே சாப்பிட்ருப்பீங்கல்ல. பிறகு கொண்டு வந்தால் ஆறி போய் தான் கிடக்கும். அதான் சரி சாயந்தரம் சூடாக கொண்டு வருவோமேன்னு கொண்டு வந்தேன். என்ன சாப்பாடு? பிரியாணியா? ஆமாட்டி, பிரியாணி தான் செஞ்சேன். பிரியாணி செஞ்சேன், கறி குழம்பு செஞ்சேன், முட்டை வச்சேன், எல்லாம் வச்சுருக்கேன். தயிர் வெங்காயம், சிக்கன் 65, மீன், அது இதுன்னு எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். ராத்திரிக்கு வச்சுக்கோ. எதுக்கு இதெல்லாம் போட்டு கொண்டு வர? நீங்க நல்லா வச்சு சாப்பிட வேண்டியதானே. இவ என்ன பேசியிருப்பான்னு எனக்கு தெரியாதா? இவ கொண்டு வந்து இன்னும் கொடுக்கலையே, வீடு பூரா மனமாக இருக்கேன்னு எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பா. ஆனால் என்கிட்ட எதுக்கு கொண்டு வந்தேன்னு கேட்கா. என்னட்டி யோசிக்க? அது ஒன்றும் இல்லட்டி, உனக்கு எல்லாம் கொண்டு வந்தனா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் எதையும் விட்டுட்டு வந்துட்டியோ? இல்லை இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். நீ சாப்பிடு, நான் போயிட்டு வரேன்னு. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டியா? இல்லை இல்லை, முதல்ல உனக்கு தான் கொண்டு வந்தேன். நீ சாப்பிடு, நான் மற்ற ஆட்களுக்கு அடுத்து கொண்டு போய் கொடுக்கேன். ஆட்டும் ஆட்டும், நான் சாப்பிட்டுக்கிடுதேன். சரி, நான் போயிட்டு வரேன்னு. சரிட்டி, போயிட்டு வா. மற்றவங்களுக்கெல்லாம் கொண்டு முதல்ல கொடுத்தோம்னா இவ உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் சாபம் விட ஆரம்பிச்சிருவா. இவ எல்லாருக்கும் கொண்டு கொடுக்கா, நம்மளுக்கு மட்டும் கொண்டு கொடுக்கலன்னு ஏதாவது ஒன்று வாயில் வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு தான் எங்கள் அம்மா அப்பாவே வந்திருக்காங்க. நானே சந்தோஷமாக இருக்கேன். அந்த சந்தோஷத்தில் இவ மண்ணள்ளி போட்டுருவா. அதனால முதல்ல இவளுக்கு கொடுத்து இவ வாயை அடைச்சிடணும். பிரியாணி நல்ல சுட சுட இருக்கு. வாசம் டப்பாக்கு மேல வரைக்கும் அடிக்கி. உள்ள என்னெல்லாம் வச்சிருக்கான்னு உள்ள போய் திறந்து பார்த்து இன்னைக்கு அவ்வளத்தையும் ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். மஞ்சு, ஒழுங்கா ரிமோட்டை கொடு, நான் பாட்டு பார்க்கணும். நீ தான் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவல்ல? வந்தோடனே பார்க்க வேண்டியதானே. நான் இப்பதான் வந்தேன். நான் சின்சான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் கொடுக்க மாட்டேன். நான் 4 மணிக்கு வந்த உடனே உட்காந்து டிவியா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? எனக்கு வேற வேலையே இல்லையா? இப்பதான் நான் பார்க்கணும். ரிமோட் தா. கொடுக்க முடியாது. நான் 1 மணி நேரம் பார்க்கேன். அதுக்கு பிறகு நீ பாரு. நான் படிக்க போயிருவேன். உனக்கு தான் படிக்கிறதுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்கல்ல. நீ உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இரு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னைய மிதிப்ப? ஒழுங்கா ரிமோட்டை கொடு. கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? இப்ப தாரிய இன்னொரு மிதி மிதிக்கட்டா? அம்மா, ரேகா என்னைய மிதிக்கா. அடியே, என்னங்கடிங்க சண்டை? ஏம்மா, டிவியில் இப்போ தான் புது பாட்டு போடுவாங்க. கொஞ்ச நேரம் நான் வந்து பார்க்கலான்னு உட்காந்தேன்னா இவ ரிமோட்டே கொடுக்க மாட்டேக்காமா. எப்போ பார்த்தாலும் இந்த சின்சானையும் டோரேமானையும் பார்த்துக்கிட்டே இருக்கா. நீ தான் அப்போதே வந்துட்டல்ல, அப்போ பார்க்க வேண்டியதானே. இப்போ தானே அவள் வந்திருக்கா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போட்டுமே. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் அடித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? புது பாட்டு இப்போ தான் போடுவாங்க, போடும்போது தானே பார்க்க முடியும். ஆமாம், இப்போ இந்த புது பாட்டு பார்க்கலன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். ஆளை பாரு ஆளை, ரிமோட்டுன்னு சண்டை போடுதாளுங்க. நாளையிலேருந்து அந்த ரிமோட்டை எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தேன் பாரு. லட்சுமி அக்கா, வாட்டி மாலா. ஏட்டி, உங்கள் அப்பா அம்மாலாம் வந்தாங்களே, கிளம்பிட்டாங்களா? ஆமாக்கா, கிளம்பிட்டாங்க. நான் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சேன். கொஞ்சம் நேரம் ஆயிட்டுக்கா. எல்லாரும் இருந்தாங்க, கொண்டு வர முடியல. நீங்கள் எப்படியும் மத்தியானம் சோறு பொங்கியிருப்பீங்கல்ல, அதான் கொஞ்சம் மெதுவாக கொண்டு வருவோமேன்னு கொண்டு வந்தேன். இப்போ எல்லாத்தையும் சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க்கா. எதுக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு வார? வீட்டில் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதானே. பிள்ளைகளுக்கா? எத்தனை பிள்ளைகள் இருக்கு? ஒரே ஒரு பிள்ளை தானே இருக்கான், அவன் சாப்பிட்டுட்டான். சரி, ராத்திரிக்கு வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதானே டி. ஏக்கா, நான் எல்லாருக்கும் சேர்த்து தான்க்கா செஞ்சேன், அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். மஞ்சு, பாத்தியா பிரியாணி இன்னைக்கு ஒரு புடிதான். ஆமா ஆமா, பிரியாணி சூப்பரா இருக்கும். சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரியாணி திம்போம். அதுக்கு பிறகு டிவி பார்ப்போம்னு. ஆமா ரேகா, சோறு தான் முக்கியம். முதல்ல சோத்தை சாப்பிட்டுருவோம், அதுக்கு பிறகு சண்டையை போடுவோம். மாலா, பாயசத்துல முந்திரி பாதாமெல்லாம் மிதக்கு. உங்க அப்பா அம்மா வந்த உடனே நல்லா அள்ளி போட்டியோ? ஆமாக்கா, சிம்ரன் ஊருக்கு போயிட்டு வரும்போது முந்திரி பாதாம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தால, அது நிறைய கிடந்துச்சு. என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவ்வளோத்தையும் பாயசத்தில் அள்ளி போட்டேங்க்கா. சரிட்டி, உங்க அப்பா அம்மாவும் சந்தோஷமா இருந்தாங்களா? ஆமாக்கா, எங்கள் அம்மாக்கெல்லாம் விட்டுட்டு போக மனசே இல்லை. எங்கள் அண்ணன் சண்டைக்கு வருவானேன்ட்டு தான் அவங்க போயிட்டாங்கக்கா. உங்க அண்ணனுக்கு தெரியாமையா வந்தாங்க? ஆமாம், அவன் ஏசிக்கிட்டே கிடக்கானா. சரி, நாங்கள் எப்படியாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பேசி சமாதானப்படுத்துவோன்னு அம்மா சொன்னாங்க. சரிட்டி, உங்க அப்பா அம்மா ஏத்துக்கிட்டாங்களே, அதே போதும். எங்கள் அண்ணன் பொண்டாட்டியும் கூட வந்திருந்தாங்கக்கா. 3 பேரும் சேர்ந்து தான் வந்தாங்க. நல்லது டி, உங்க அண்ணி எப்படியாவது உங்க அண்ணன் மனசை மாத்திடுவாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு தான்க்கா எனக்கு மனசே நிறைஞ்சிருக்கு. எப்பவும் இதே மாதிரியே சந்தோஷமா இருட்டி. நீங்களாம் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமாக்கா? எனக்காக என்னெல்லாம் செஞ்சீங்க நேற்று என் கூட வந்து. சரி, போதும் பப்ளிக்.
சரி சரி சரிக்கா, சரி சரி. சரி, உங்க வீட்டுக்காரர் நல்லா பேசினாரா உங்க அப்பா அம்மா கிட்ட? எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தோன்னே காலில் விழுந்துட்டாரே. உங்கள் பிள்ளைய கூட்டு போனது தப்பு தான், என்னைய மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு காலில் விழுந்து மனுஷன் கதறிட்டாருக்கா. அப்படியாட்டி அலெக்ஸ் தம்பியா காலைல விழுந்து கதறினாரு? நம்பவே முடியலையே. இப்போ எனக்கு எங்கள் அப்பா அம்மாவும் சப்போர்ட் இருக்காங்க, எங்கள் அத்தையும் சப்போர்ட் இருக்காங்கக்கா. நான் இப்போ ஜாலியாக இருக்கேன். இருட்டி அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம். சந்தோஷமா இரு. சரிக்கா, பிரியாணி சூடாக இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு வச்சு கொடுங்க, நான் போயிட்டு வரேன்னு. ராதா தான் பிரியாணின்னுகிட்டு இருந்தா. முதல்ல அவளுக்கு கொண்டு கொடுத்துரு. முதல்ல கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. அவளுக்கு தான் முதல்ல கொடுத்தேன். அப்போ தான் பெசாட்டுக்கு இருப்பா. அப்புறம் அவள் வீட்டை தாண்டி தான் உங்கள் வீட்டுக்கு வரணும். அப்புறம் என்னத்தையாவது சொல்லுவாள்ல, அதனால் அவளுக்கு முதலே ஹாட் பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் அடைச்சி வச்சு கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். சரிட்டி, அப்பனா இனிமே சண்டைக்கு வரமாட்டா. பிள்ளைகளுக்கு நான் தைரியமாக கொடுக்கலாம். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிட்டி, போயிட்டு வா. என்னப்பா சொல்லுதே, பேசுனியே இல்லையா? உன்னை பேசுன்னு அன்னைக்கே சொன்னோம்ல, பேசலையோ இன்னும்? அவ வேற ஒய்யாம வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்பா. எதையாவது பேசி முடி. சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு ஒரு பதில சொல்ல வேண்டாமா? இழுத்தடிக்க கூடாது பத்தியா? ஆமா, அங்கதான் போ சொன்னேன். நீ அங்க போலையோ? போன்லயே கதையை முடிச்சிடலான்னு பாத்தியோ? நேர்ல போய் பாரு, அப்பதான் வேலை நடக்கும். நம்ம ஊர் பிள்ளை இல்ல, நம்ம தானே செய்யணும். ஃபோனை வச்சுட்டு காப்பியை வாங்கின என்ன அப்படியே பேசிக்கிட்டே கையை நீட்டுதாரு. கொண்டா. சரி, நாளை காலையில போய் பார்த்து பேசிடுதியா? சரிப்பா, என் பேரை சொல்லு. சரியா? சரின்னு அந்த ஆள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. நானும் ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுதேன். நாளை காலையில வேலையா போய் பார்த்து அதை முடிச்சிரு. முடியாது இல்லைன்னு ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட கொடு, நான் பேசுதேன். ஆட்டும் ஃபோனை வச்சிருதேன். எங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன போய் கேட்கணும்? என்ன சொல்லுதீங்க? ஆரஞ்சு மண்டையன்ட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட ஏன் இவ்வளோ கோவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சில்பா பிள்ளைக்கு வேலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அது நான் போகமாட்டேன், இங்கே தான் இருப்பேன், நம்ம ஊர்லேயே போட்டு தாங்கன்னு கேட்டுச்சு. அதான் போய் பேசிட்டு வா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லன்னு சொல்லுதேன், கேட்க மாட்டேக்கான். அதுக்கு நம்ம எதுக்கு பார்க்கணும்? அவளுக்கு தேவைன்னா அவ பார்க்க வேண்டியதானே. தலைவருங்கிற முறையில் என்கிட்ட வந்து கேட்டா, அண்ணாச்சி ஏதாவது ஒன்று செய்யுங்க, பார்த்து பேசி விடுங்க, என் மாமியார் சண்டைக்கு வராங்க, முதல்லலாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இப்போ டிரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டுன்னொடனே இப்படி ஏசுதாக அப்படி இப்படின்னு அந்த பிள்ளை அழுதுச்சு. அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு, சரி என்ன இருந்தாலும் நம்ம ஊர் பிள்ளை இல்லை, நம்ம தானே பார்த்து செஞ்சு விடணும். அதுக்கு நம்ம அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் செய்யணுமாக்கும். நீ இப்படி பேசாத ராணி. நம்ம ஊர் பிள்ளை, நம்ம தான் அந்த பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், பெர்மனண்ட் ஆக்கி கொடுத்தோம். இப்போ அது மாற்ற வேண்டாம், இங்கேயே இருக்கணுங்கு. அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம தானே செய்யணும். இப்படியே ஊருக்கு உழைச்சிக்கிட்டே அலைங்க. சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரியா பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு. சரியா? கயிறு கட்டி இலை கட்டி பேர் வச்சிருவோம். சரிங்க, அதை பற்றி பேச தான் வந்தேன். சம்மந்தி வீட்டில் தான் எதுவும் மண்டபம் கிண்டவும் பிடிக்க வேண்டாம், வீட்டில் வச்சே பார்த்துக்கிடுவோன்னு அன்னைக்கே சொல்லிட்டாருல்ல. பிற என்னத்தை பார்க்க, சமையல்காரங்களுக்கு சொல்லியாச்சு, மாடியில் பந்தல் போட சொல்லியாச்சு, வீட்டுக்குள்ளே டெக்கரேஷனுக்கு பூவுக்கு பந்தலுக்குன்னு எல்லாத்துக்கும் ஆள் சொல்லியாச்சு, எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இன்னும் என்ன செய்யணும்? ஏதாட்டி இருந்தால் சொல்லி செய்யுதேன். அதான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டீரே, இன்னும் நான் என்னத்தை சொல்ல? பிள்ளைகளுக்கு துணிமணி மட்டும் எடுக்கணும். அதுக்கு எப்போ போவ? நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு போவோம்மா. சரியா? போயிட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவோம். பெரிய ஆளுக்கு வர முடியாதுல்ல, பிள்ளை யார் பாப்பா? பிரியா வீட்டில் இருக்கட்டும், நம்ம எல்லாரும் போய் எடுத்துட்டு வருவோம். பெரிய ஆளை பார்த்துக்கிடுறதுக்கு ஆள் இல்லையே. கூட்டிகிட்டு போயிடுவோம்மா. நம்ம காரில் தானே போகிறோம். பிள்ளைய பார்க்கணுன்னா அவள் காரில் உட்காந்துக்கிடட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கு பிறகு நம்ம கூட வந்து கடையில எல்லாம் பார்க்கட்டும். அவளும் துணி எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாள்ல, அவளும் வந்தால் தான் நல்லா இருக்கும். எல்லாம் சேர்ந்து போவும், பிள்ளைய மாற்றி தூக்கி வச்சுக்கிடுவோம். சரி, அப்பனா போவோம். நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லிடுதேன். சரி. ஆடி மாதம் வந்துட்டு இனிமே கோயில் கொடையா வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் முருகேசா, என்ன எல்லாரும் ஊர்வலிலாம் போயிட்டு வந்தீங்க போல? ஆமாட்டி, உன் மருமவ சொன்னாலா? ஆமாம் சொன்னா. நாள் மாலா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு மறுநாளும் போனீங்களாம்ல? மறுநாள் எங்க ஊருக்கு போனோம்? நான் போல, இவளுக்கு எல்லாம் சேர்ந்துதான் கோயில்ல போய் பிச்சை எடுக்க போனாளுக. என்ன சொல்லுதே, கோயிலில் போய் பிச்சை எடுக்க போனாளுங்களா? ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா?
மாலைக்கு கோயில்ல போய் ஒரு நாள் பூரம் பிச்சை எடுக்கணும்னு ஒரு சாமியார் பரிகாரம் சொன்னாரு. அதை கேட்டுட்டு தான் எல்லாரும் பரிகாரம் பண்ண கோயிலுக்கு போனாளுங்க. விடிய காலமே போயிட்டாளுகள்ல. போயிட்டு ஒரு நாள் பூரா இருந்துட்டு நேத்து காலையில தானே வந்தாளுங்க. வந்த உடனே பாத்தியா, மாலா வீட்டுல இருந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. என்ன சொல்லுதே, சாமியார் பரிகாரம் பண்ண சொன்னாருன்னு பிச்சை எடுக்கவா போனாளுங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? இல்ல முருகேசா, என்கிட்ட மாலா ஊருக்கு போறேன்ல சொல்லிட்டு போனா. ஐயையோ, இவளுக்கு விஷயம் தெரியாமல இருந்திருக்கு. நான்ல உளறி தொலைச்சிட்டேன். இவ போய் மருமோக்காரி ஏசுவாளே. இந்த சைக்கோ செல்லத்தாயே ஒருத்தி ஏமாத்திட்டாளே, நாளில் அவளை நம்பி தொலைச்சிட்டேன். சும்மா விடக்கூடாது, இன்னைக்கு போய் 2ல் 1 பாத்திரணும். செல்லத்தாய் கோவப்படாத. பரிகாரத்துக்காண்டி தான் போனாளுங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. யார் வீட்லயும் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது. தெரியாம தான் போய் பிச்சை எடுத்துட்டு வந்தாளுங்க. கோயில் வாசல்ல முக்காடு போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம தான் உட்காந்து பிச்சை எடுத்தாங்க. காலையிலையோட எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரத்துல பார்த்தா மாலாவோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க. அவளை ஏத்துக்கிட்டு அந்த சாமியார் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்திருக்கு பாத்தியா. அது நினைச்சு சந்தோஷப்படணும் நம்ம. நீ சந்தோஷப்படு, நான் எதுக்கு சந்தோஷப்படணும்? என் வீட்டு மருமவா எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வந்தவா போய் ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்து குடும்பமானத்தை வாங்கியிருக்கா. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இன்னைக்கு அவளை 2ல் 1 பாத்துருதேன். அட கடவுளே, நம்மளால குடும்பத்துல சண்டை வந்துட்டே. தெரியாம சொல்லி தொலைச்சிட்டேனே. இவளுக்கு தெரியும்ல நினைச்சேன். ராமே, என்ன நெட்டமா நீ எப்ப பார்த்தாலும் ராமே ராமேன்னுக்கிட்டு இருக்க? ஒன்னு ராமன்னு கூப்பிடு, இல்ல ராமோன்னு கூப்பிடு, இல்லைன்னா ராமகிருஷ்ணா டேயின்னு ஒரு முழு பேரை சொல்லியாவது கூப்பிடு. ராமே ராமேன்னுக்கிட்டு இருக்க. எனக்கு அப்படி சொல்லி சொல்லியே பழகிட்டு பொக்கவாயா. சரி, பழகிட்டு இப்ப என்ன விஷயம் சொல்லு. வர வர நீங்கள் என் மேலே பாசமாகவே இருக்க மாட்டேங்கிங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன நெட்டமா இப்படிலாம் பேசுதே? உன் மேல பாசம் வைக்காம வேற யாரு மேல பாசம் வைக்க போறேன்? எனக்குன்னு யாரு இருக்கா? நீ தானே இருக்க. அதனால தான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலான்னு வந்திருக்கேன். என்ன நெட்டமா கேளு. நீங்கள் யாருக்காண்டி உழைச்சி சம்பாதிக்கீங்க? உனக்காண்டியும் பாப்பாக்காண்டியும் தான் உழைச்சி சம்பாதிக்கேன். சரி, அப்போனா நான் ஒன்று கேட்கேன். கேளு நெட்டமா. ஆடி மாதம் வந்துட்டு ஊரெல்லாம் தள்ளுபடி போடுதாங்க. எந்த கடையில் பார்த்தாலும் தள்ளுபடியாக இருக்குது. டிவியை பார்த்தோம்னா ஒரே தள்ளுபடி விளம்பரமாக வருது. அதுக்கு என்ன செய்யணும் நெட்டம்மா? டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு சும்மா உட்காந்துக்கோ, விளம்பரம் வராது. டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு உட்காரணுமா? அப்போ வெளியே போனால் கடையில் பூரம் போர்டு வச்சுருக்காங்களே, ஆடி தள்ளுபடி ஆடி தள்ளுபடின்னு. கண்ணை மூடிக்கோ நெட்டம்மா, இல்லைன்னா வெளியே போவாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நானே வாங்கிட்டு வந்து தாரேன். அதெல்லாம் விடுங்க ராமு. ஆடி தள்ளுபடியில் எனக்கு என்னது வாங்கி தர போகிறீங்க? பட்ஜெட்டு ரொம்ப இடிக்கி நெட்டம்மா, அதனால பேசாம ஆடியவே தள்ளுபடி பண்ணிடுவோம். ஏன் மனுஷா, நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல தெரியுமா? ஆடி தள்ளுபடியில் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டேன்னு சொல்லுதீரோ? அடுத்த வருஷம் ஆடி தள்ளுபடியில உனக்கு 2 ட்ரெஸ் வாங்கி தரேன், சரியா? இந்த வருஷம் ஆடி மாசம் முடிஞ்சிட்டுன்னு நினைச்சுக்கோ. ஊரெல்லாம் ஆடி தள்ளுபடியில் ட்ரெஸ் எடுக்க போகுது. நான் மட்டும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கணும். எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து மினுக்கிக்கிட்டு அலைவாளுங்க. இங்கே பார்த்தியா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, நான் 2 சேலை எடுத்திருக்கேன், நான் 4 சுடிதார் வாங்கியிருக்கேன்னு வந்து என்கிட்ட பீத்துவாளுங்க. நான் மட்டும் அதை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு வாரமாக உட்காந்துருக்கணும். அதானே உங்கள் ஆசை? நெட்டம்மா, ஆடி தள்ளுபடியில எல்லாம் கழிஞ்சு போன பழைய துணிகளை போடுவானுங்க. எல்லாம் விற்காம கிடக்கும் பத்தியா, பழைய ஸ்டாக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு விலையை குறைச்சி போட்டு விற்று தள்ளிடுவாங்க. அதுக்கு பிறகு போனேன்னு வச்சுக்கோயேன், தள்ளுபடிலாம் முடிஞ்ச பிறகு நல்ல நல்ல புது துணியா போடுவாங்க. தீபாவளிக்கு உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து தாரேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஆடி தள்ளுபடியில் தான் ட்ரெஸ் வேணும். சரி, ட்ரெஸ் எடுக்க எவ்வளவு செலவாகும்? ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா தள்ளுபடியில் நிறைய ட்ரெஸ் எடுத்துக்கிடுவேன். தீபாவளிக்கும் சேர்த்து எடுத்துருதேன். வேண்டாம் நெட்டம்மா, இதே வார்த்தையை தான் போன வருஷமும் சொன்னேன். நானும் நம்பி 5000 ரூபாயை கடன் வாங்கி கொடுத்து விட்டேன். நீ என்ன செஞ்ச? அது கொண்டு போய் துணியா எடுத்துட்டு வந்த. அதுக்கு பிறகு அவ வீட்டுக்கு போறேன், இவ வீட்டுக்கு போறேன், கடைக்கு போறேன், கோயிலுக்கு போறேன்னு தினம் உன்னை போட்டு தீட்டி எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு தீபாவளிக்கு புதுசா நாளில் வாங்கி கொடுத்தேன். அது எல்லாம் புது ட்ரெஸ் எப்படி சும்மா வைக்க முடியும்? எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, புது ட்ரெஸ் அப்படியே வைக்கக்கூடாது, போட்டுட்டு வையின்னாங்க. அதனால நான் தினம் ஒன்று ஒன்றா போட்டேன். அப்ப இப்ப மட்டும் 5000 ரூபாய்க்கு நீ துணி எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சிருவியோ? அதையும் தினமும் போட்டு காலி பண்ண தானே செய்வே? முதல்ல வாங்கியே கொடுக்கலையா இவர், அதுக்குள்ளே கதை பேச வந்துட்டாரு. சரி, ஒன்று எடுத்துக்கோ,
போ ஆடி தள்ளுபடியில் ஏதாட்டும் ஒன்று பார்த்து எடுத்துக்கோ 1000 ரூபா தாரேன். 1000 ரூபாயை வச்சு என்ன வாங்க? அவ்வளோதான் இருக்கு நெட்டம்மா. இப்போ காசு கிடையாது, மாச கடைசி ஆயிட்டு. அதனால இப்போ எதுவும் இல்லை. இருக்கிறது 1000 ரூபா தாரேன். வேணா போய் வாங்கிக்கோ, இல்லைன்னா பெசாட்டுக்கு இரு. அப்போ மாதம் பிறந்தோடனே சம்பளம் வாங்கி தாங்களேன். சம்பளம் வாங்கினோன்னா வீட்டு லோனுக்கு கட்டணும், அதுக்கு இதுக்குன்னு நிறைய கிடக்கு. சரியா? எல்லாத்தையும் எடுத்து கட்டுறதுக்கு தான் சரியா இருக்கும். இந்த பாப்பாக்கு வேற அது இது நிறைய செலவு வரும். நீ எல்லாம் கேட்ப, உனக்கு ஒன்று ஒன்றா வாங்கி தரணும். தினம் புரோட்டா கேட்ப, பிரியாணி கேட்ப, எல்லாம் வாங்க துட்டு வேண்டாமா? இருக்கிற துட்டை பூரை எடுத்து துணி எடுத்துட்டோம்னா பிறகு நான் செலவுக்கு என்ன செய்ய? பிள்ளைக்கு வாங்குறதெல்லாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டீரு. நீங்கள் வர சரியே இல்லை ராமு. 1000 ரூபா வேணுமான்னு அக்கௌண்ட்ல கொண்டு போட்டுறட்டா? ரொம்ப பேசுனா இந்த 1000 ரூபாயும் கிடைக்காம போயிடும். சரி, இதையாவது ஆட்டையை போடுவோம். சரி, போன போது 1000 ரூபாயை தாங்க, அதை வச்சு சமாளிச்சுக்கிடுதேன். தள்ளுபடியில தானே துணி எடுக்க போற, அப்ப எல்லாம் விலை குறையாத்தானே இருக்கும். 1000 ரூபாய்க்கே 3 ட்ரெஸ் எடுக்கலாமே நீ. ஆமாம், கொடுக்கான். சரி தாங்க, என்னத்தையாவது வச்சு சமாளிக்கேன். இப்பமா போற? ராத்திரி ஆயிட்டுல, நாளைக்கு தானே போவ. நாளைக்கு காலையில ஆபீஸ் கிளம்பும் போது துட்டு கொடுத்துட்டு போறேன்னு. சரி, மறக்காம கொடுத்துட்டு போங்க. ஆ சரி சரி. செப்பா, ஒரு 1000 ரூபாய்க்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு. இதுக்கு தான் நம்மளும் சம்பாதிக்கணுங்கிறது. நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னா கூட இப்படி 1000 ரூபா தாங்க, 2000 ரூபா தாங்கன்னு கெஞ்ச வேண்டியிருக்கு. என்ன நெட்டமா யோசிக்க? ஒன்றும் இல்லை ராமே, ராத்திரிக்கு உங்களுக்கு தோசை சுடவா இட்லி சுடவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தோசையைத்தான் சுட முடியும் நெட்டம்மா, இட்லியே அவிக்கணும், சுட முடியாது. ஆமாம், இப்போ இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். இட்லி அவிச்சிரு நெட்டம்மா. ஒரே இதை சட்டியில ஊற்றி வச்சுட்டு பேசாம உட்காந்துக்கிடலாம்ல. மத்தியானம் வச்ச குழம்பு ஏதாட்டும் இருக்கும்ல, அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம். இட்லியும் அவிக்கல, தோசையும் சுடலை, சுட சுட சோறு பொங்க போகிறேன். மத்தியானம் வச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிட்டுக்கிடுவோம். மீன் குழம்பா? அப்படின்னா சோறு பொங்கிரு, சூப்பரா இருக்கும். இந்த மனுஷங்கிட்ட 1000 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் போராடி இருக்கேன். போராடி போராடி எனக்கு தலைவலியே வந்துட்டு. பேசாமல் போய் ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வேலையை பார்ப்போம். நெட்டம்மா, எனக்கும் தலைவலிக்கு ஒரு காபி தாயே. அது எப்படி ஒரே நேரத்தில் எப்படி 2 பேருக்கும் தலைவலி வரும்? எனக்கு என்ன தெரியும் நெட்டம்மா, வந்ததுல இருந்தே தலைவலி. சரி, எனக்கு காப்பி போட போறேல்ல, அப்படியே சேர்த்து ஊற்றி கொண்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் நெட்டம்மா. உங்கள் தேங்க்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. நான் செத்து பொழைச்சவன்டா, யமனே பார்த்து சிரிச்சவன்டா. மச்சாமி வீச்சருவா, மச்சினி எல்லாம் எங்கிடுவா. ஆமாம் ஆமாம், வீச்சருவா தான். இப்போ வீச்சருவாவை கொண்டு வீச போகிறேன் பாரு. அடியே, நான் கூப்பிடுறது கேட்க இல்லையா? ஐயா ஆண்டி, நேற்று எங்கே போனேன்? அதான் சொன்னனே ஆண்டி, மாலாக்கா கூட போனேன்னு சொன்னோம்ல. புத்திசாலித்தனமாக பேசுகிறத நினைப்போ. மாலா கூட எங்கே போனேன் சொன்ன? ஏச மாட்டீங்கன்னா சொல்லுதே. ஏச மாட்டேன், சொல்லு. மாலாக்கா கூட ஒரு பரிகாரத்துக்காண்டி பிச்சை எடுக்க போனேன். நம்ம ஊர் கோயிலில் தான் உட்காந்து பிச்சை எடுத்தோம். எல்லாம் கேள்விப்பட்டு தான் வாரேன். ரோட்டில் போய் உட்காந்து பிச்சை எடுத்திருக்கியே, குடும்ப மானத்தை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? குடும்ப மானமா அப்படின்னா என்னது? அதானே, ஹிந்திக்காரியை கெட்டாத கெட்டாதன்னு அப்பமே சொன்னேன். என் மவன் கேட்டானா, கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போ மானம்னா என்னதுன்னு கூட தெரியாமல் அலையுது. ஆண்டி, எதனால எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அடியே, நீ போய் உட்காந்து ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கியே, 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்க? உங்கள் அப்பா அம்மா எப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? என் குடும்ப மரியாதையே போச்சே. என்ன ஆண்டி சொல்லுதீங்க? மாலாக்கா காண்டி தானே போனோம். ஐயோ பாவம், அவங்க அப்பா அம்மா இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அவளுக்கு பரிகாரம்னா அவள் தானே பிச்சை எடுக்கணும். நீ எதுக்கு போய் ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்து ஏமானத்தை வாங்குதே? உன்னால என் கௌரவமே போச்சு. ஊருக்குள்ளே சைக்கோ செல்லத்தாயின்னு எவ்வளோ கெத்த அலைஞ்சேன். மருமக பிச்சைக்காரியான்னு இப்போ ரோட்டில் எல்லாவளும் பேசுவாளுங்க. தேடி தேடி பிடிச்சி மகனுக்கு பொண்ணு பார்க்கேன்னு இத்தனை வருஷமா அலைஞ்சா, கடைசியில் ஒரு பிச்சைக்காரியை போய் கட்டி வச்சிருக்காளேன்னு என்னைய பேச மாட்டாளுங்க. இப்படி என் மானத்தை வாங்கிட்டியே. ஐயோ, யாருக்கும் தெரியாது ஆண்டி, கவலைப்படாதீங்க. நாங்கள் எல்லாரும் முக்காடு போட்டு மூஞ்ச மறைச்சிக்கிட்டோம். மூஞ்ச மறைச்சா மட்டும் யாருக்கும் தெரியாதோ? ஐயோ, உங்கள் பிள்ளையாலேயே கண்டுபிடிக்க முடியலையே ஆண்டி. நேற்று மத்தியானம் சோறு அவன் தான் போட்டான், போய் எல்லாரும் வாங்கி தின்னோமே, அவன் ஒன்றுமே கண்டுபிடிக்கல. அட மெண்டலு, என் பிள்ளை கையிலேயே போய் பிச்சை எடுத்து சோறு வாங்கி தின்னுருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா? என் புருஷன் கையால் சாப்பிட்டேன், அதுக்கு ஏன் எனக்கு வெக்கம் வரப்போகுது? இப்படி பிச்சை எடுத்து சோறு திங்கிறதுக்கு நாக்கு பிடிங்கிக்கிட்டு சாவலாம். ஐயோ கடவுளே, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரே ஒரு நாள், அதுவும் சாமியார் சொன்னதை கேட்டு தான் செஞ்சோம். அவர் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்திருக்குல்ல, ஏன் இப்படி பேசுதீங்க? ஒரு நாளோ அரை நாளோ நீ பிச்சை எடுத்துட்டல, இது நான் சும்மா விட மாட்டேன். இரு, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு இப்போ சொல்லி உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லுதேன். இனிமேல் இங்கே சரிப்பட்டு வராது, நீங்கள் இருக்க முடியாது. கிளம்பு கிளம்பு. ஏன் இருக்க முடியாது ஆண்டி? அதானம்மா, இது உன் வீடு, நான் தான் போகணும். நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் என் வீட்டை பார்த்து போகிறேன். ஐயோ, என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுதீங்க? உன் வீடு என் வீடுன்னு, இது நம்ம வீடு, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது. நான் எங்கள் வீட்டுக்காரர் கட்டின வீட்டுக்கு போகிறேன்.
காமெடி பண்ணாதீங்க ஆண்டி. அங்கே தானே மதுவும் குமாரும் இருக்காங்க. அப்போனா நான் எங்கேயாவது போகிறேன், ரோட்டில் போய் உட்காந்துக்கிடுதேன். இந்த வீட்டில் நான் இனிமேல் இருக்க மாட்டேன். ஒரு பிச்சைக்காரி வீட்லையே நான் இருக்கணும். ஆண்டி, நான் பண்ணது தப்பு தான், என்னைய மன்னிச்சிருங்க. இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சரியா? இனிமேல் என்றைக்குமே இப்படி செய்ய மாட்டேன். யாருக்காவது பரிகாரம் போகணுன்னா அவங்க போட்டோன்னு விட்டுட்டு நான் வீட்டில் இருந்துக்கிடுதேன் சரியா? மாலாக்கா எனக்கு அக்கா, அவங்க தங்கச்சிங்கிற முறையில் தான் நான் போனேன். இனிமேல் செய்ய மாட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிருமா? இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுதீங்க சொல்லுங்க, நான் அதை செய்யுதேன். எதுவும் பரிகாரம் பண்ணணுமா? நம்மளுக்காண்டி எதுவும் பிச்சை எடுக்கணுமா? பாத்தியா, திருட்டும் இதுவும் ஒன்று தான். ஒரு தடவை கையை வச்சுட்டா நிறுத்தவே முடியாது. பிச்சை எடுக்க போறேன்னு கிளம்பிட்டல, இனிமேல் எப்போ பார்த்தாலும் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் அலைவேன். சாரி ஆண்டி, இனிமேல் இப்படி செய்யவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கேன். என் தங்கம்ல, என் செல்லம்ல, என் அம்முக்குட்டி இல்லை, மன்னிச்சிருங்க ஆண்டி. நல்லா பேச கற்று வச்சிருக்கட்டி, இனி இப்படி பேசியே ஏமாத்திரு. ஏமாத்தல ஆண்டி. மாலாக்காக்கு ஒரு பிரச்சனை என்னொன்னு பாவமாக இருந்துச்சு. அவங்க மட்டும் தனியாக போய் பிச்சை எடுத்தாங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கும்ல. ஏற்கனவே அவங்க அம்மா வேற ரொம்ப ஏசி விட்டுட்டாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்களா. அதனால தான் லட்சுமி அக்கா சொன்னாங்க எல்லாரும் போவோன்னு. அதான் நானும் போயிட்டேன். மன்னிச்சிருங்க ஆண்டி, இனிமே அப்படி போக மாட்டேன். சரி சரி, நீ எதுனாலும் அத்தைகிட்ட சொல்லிட்டு செஞ்சுருக்கணும்ல. என்கிட்ட சொல்லாமல் போய் பிச்சை எடுக்க போயிட்டேன்னு எனக்கு கோவம். இன்னும் அப்படிலாம் செய்யாதன்னு. சரி ஆண்டி, கண்டிப்பாக போக மாட்டேன். சரி வா, நேற்று பூரா என்னத்தை சாப்பிட்டியோ இல்லையோ, அத்தை உனக்கு சூட சோறு பொங்கி கறி குழம்பு வச்சு தாரே வா. ஐ ஜாலி, சோறு சோறு, சாமி சோறு போடுறது, எல்லாரும் ஓடிவாங்க.